ஏ வந்து 10 டேஸில் ஒரு வேலை முடிக்கிறாங்க. இது ரூபாய் சம்மந்தப்பட்ட கொஸ்டின், அமௌண்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின், வேற டிஃப்ரெண்ட் கொஸ்டின் இது. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. பி வந்து 15 டேஸில் முடிக்கிறார் அந்த வேலையை. சி வந்து 20 டேஸில் முடிக்கிறார். ஸோ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செஞ்சு அந்த வேலையை 13,000 ரூபாய் ருபீஸ் 13,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறாங்க. ஏண்டுனா வருமானம். 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு 13,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. ஏ மட்டும் அந்த வேலை செஞ்சால் 10 நாள் முடிச்சிருவாரு. பி மட்டும் அந்த வேலை செஞ்சால் 15 நாள் முடிப்பார். சி மட்டும் அந்த வேலை பண்ணால் 20 நாள் முடிப்பார். 3 பேரும் சேர்ந்து செஞ்சிடறாங்க, அந்த வேலையை முடிச்சிடறாங்க. கான்ட்ராக்ட் மாதிரி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஆனால் டோட்டலாக அவங்களுக்கு எவ்வளோ வழங்கப்படுதுன்னா 13,000 ரூபாய் வழங்கப்படுது. அப்போ ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோ தான் கொஸ்டின். அப்போ ஏ எவ்வளோ வாங்குவார், பி எவ்வளோ வாங்குவார், சி எவ்வளோ வாங்குவார். 3மே கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. எனி ஃபைண்ட் தி ஷேர் ஆஃப் ஏ, இல்லைன்னா ஃபைண்ட் தி ஷேர் ஆஃப் பி, ஃபைண்ட் தி ஷேர் ஆஃப் சி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மணி சம்மந்தப்பட்டது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சார் சி வந்து 20 நாள் வேலை செய்கிறார், அவர் தான் அதிகமாக வாங்குவார். அப்படிலாம் கிடையாது. யார் குறைந்த டைமில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக சம்பளம் வரும். புரியுதுங்களா? நீங்கள் டேஸை வச்சு சம்பளம் கொடுக்கக்கூடாது, எஃபிஷியன்சி வச்சு தான் கொடுக்கணும். எதை வச்சு கொடுக்கணும்? திறமையை வைத்து தான் கொண்டு பிடிக்கணும். சரி, நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ஏ பி சி அப்படின்னு போட்டு இங்கே கீழே காலம்ல இருந்து டேஸ்ன்னு போடுங்க. டேஸ் என்னது? நாட்கள். எல்லாரும் போடுங்க. இங்கே ஏபிசி போடுங்க, கீழே வந்து டேஸ்ன்னு போடுங்க. நாட்கள். சரி, ஏ எவ்வளோ? 10 days. பி எவ்வளோ? 15 days. சி எவ்வளோ? 20 days. போட்டிங்களா? சரி, இப்போ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 5 10, 3 5 15, 4 5 20. இப்போ 2:3:4 எதனுடைய ரேஷியோ? டேஸ்னுடைய ரேஷியோ. எதனுடைய ரேஷியோ? ஏன்னா டேஸ் தானே கொடுத்துருக்கோம். டேஸ்னுடைய ரேஷியோ தான் 2:3:4. புரியுதுங்களா? இதுவே நீங்க எதை வச்சு கொடுக்கணும்னு சொன்ன சம்பளம் எஃபிஷியன்சி வச்சு, திறமையை வச்சு. எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்றேன் பாருங்க. எஃபிஷியன்சி, திறமையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கவனிங்க. இது ஈஸி உங்களுக்கு. 2:3:4 எப்படி இருந்தது? நாட்கள். ஏ வந்து 10, பி வந்து 15, சி வந்து 20ன்னு போட்டீங்க. இது எத்தனை வகுக்க முடியும்? 3த்தையுமே 5ஆல் வகுக்க முடியும். 2 5 10, 3 5 10. இது 5ஆல் வகுத்தா இதையும் 5ஆல் தான் வகுக்கணும். இது அந்த காமனான ஒரு நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். இதை மட்டும் 5ஆல் வகுத்துட்டு இது 3ஆல் வகுத்துட்டு 4ஆல் வகுக்கிறதுலாம் கிடைக்காது. எல்லாமே காமனாக ஒரே நம்பரால் தான் வகுக்கணும், இல்லைன்னா விட்டுருணும். ஸோ 2 5 10, 3 5 15, 4 5 15. இது டேஸ்னுடைய ரேஷியோ. இப்போ உங்களுக்கு தேவை திறமையினுடைய ரேஷியோ வேணும். திறமையினுடைய ரேஷியோ வேணும்னா ஏனுடைய திறமை தான் நீங்கள் போடணும். அதனால ஏனுடைய ரேஷியோ க்ளோஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? 3 4 தெரியுது, 2 பெருக்குங்க 12. புரியுதுங்களா? ஏனுடைய திறமை வேணும்னா உங்களுக்கு ஏ 2 க்ளோஸ் பண்ணிங்க. ரிமைனிங் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 4 12. இப்போ யார் வேணும் உங்களுக்கு? பி வேணும். பி வேணும்னா 3 க்ளோஸ் பண்ணுங்க. இந்த 2 × 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8. இப்போ உங்களுக்கு சி வேணும். சியை க்ளோஸ் பண்ணுங்க. 2 × 3 6. இதை மறுபடியும் நம்ம 6 சிம்பிளிஃபை பண்ணலாம். 6:4:3. இதுதான் எஃபிஷியன்சி. ஸோ 6 2 12, 4 2 8, 3 2 6. இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டு பிறகு நீங்கள் சேலரி கொடுக்கலாம். இதனுடைய கண்டினியூஷன் இப்படி நான் போடுறேன் பாருங்க. ஏஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஏனுடைய ஷேர் கேட்டாங்க வச்சுங்களேன். எதை வச்சு நீங்கள் கொடுக்கணும்? எஃபிஷியன்சி வச்சு தான் கொடுக்கணும். இப்போ பாருங்க, ஏ வந்து கம்மியான நாட்கள், ஷேர் வந்து அதிகமாக இருக்கும் பாரு 6. சரி, இங்கே பாருங்க ஃபார்முலா எழுதுறேன். டோட்டல் அமௌண்ட் இந்த ஃபார்முலா எழுதுங்க.
ஏனுடைய ஷேர்னா ஏஸ் எஃபிஷியன்சி பை டோட்டல் எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் அமௌண்ட். இந்த ஃபார்முலாவே யூனிவர்சல் ஃபார்முலா இது. ஏனுடைய ஷேர் வேணுமானா ஏஸ் எஃபிஷியன்சி பை டோட்டல் எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் அமௌண்ட். இந்த ஃபார்முலா. இப்போ ஃபில் பண்ண. இப்போ பிஎஸ்னுடைய ஷேருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? பிஎஸ்னுடைய ஷேருக்கு பிஎஸ் எஃபிஷியன்சி பை டோட்டல் எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் அமௌண்ட். ஷீனுடைய ஷேர்னா சிஎஸ் எஃபிஷியன்சி பை டோட்டல் எஃபிஷியன்சி இன்ட்டு டோட்டல் அமௌண்ட். அவ்வளோதான். மூணுத்துமே சேம் ஃபார்முலா தான். ஏனுடைய ஷேர்னா ஏனுடைய எஃபிஷியன்சி பண்ணணும், பினுடைய ஷேர்னா பினுடைய எஃபிஷியன்சி பண்ணணும், சீனுடைய ஷேர்னா சீனுடைய எஃபிஷியன்சி பண்ணணும். ஸோ ஏனுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ பாருங்க? ஏனுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ? திறமை 6 பை டோட்டல் திறமை எவ்வளோ? 6 4 10 10 3 13. டோட்டல் வந்து 13. 6 4 10 10 + 3 13 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? டோட்டல் அமௌண்ட் எவ்வளோமா கொடுத்தா? 13,000மா? 13,000. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6,000 rupees 6,000. யாருடைய ஷேரு? ஏனுடைய ஷேரு. அதே மாதிரி பினுடைய ஷேர் கண்டுபிடிங்க. பிஸ் ஷேர் இஸ் ஈக்குவல் டு பினுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ? 4 பை டோட்டல் ஷேர் எவ்வளோ? 13 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 13,000. 4,000. நெக்ஸ்ட் சீனுடைய ஷேர். ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க எக்ஸாமில். ஒன்று ஏ கேட்பான், இல்லை பி கேட்பான், இல்லை சி கேட்பான். நான் மூணுத்துமே சொல்லி தந்துடுறேன். சீனுடைய ஷேர்னா இதே ஃபார்முலா. சீஸ் எஃபிஷியன்சி பை டோட்டல் எஃபிஷியன்சி டோட்டல். சீஸினுடைய எஃபிஷியன்சி 3, டோட்டல் வந்து 13 இன்ட்டு 13,000. 3,000. இப்போ பாருங்க, ஏ வந்து 6,000 எடுத்துக்கிறாரு, பி வந்து 4,000 எடுத்துக்கிறாரு, சி வந்து 3,000 எடுத்துக்கிறாரு. 6,000 ஒரு 4,000 10,000, 10,000 ஒரு 3,000 13,000. ஸோ இதை எடுத்துங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று. ஸோ ஷேர் என்ன ஃபார்முலா? ஏ சார்னா ஏனுடைய திறமை பை டோட்டல் திறமை இன்ட்டு 100. டோட்டல் திறமைனா அந்த ரேஷியோ கூட்டிங்க, அவ்வளோதான். ஏனுடைய திறமைனா ஏக்கு என்ன ரேஷியோ அது போடுங்க மேலே, இன்ட்டு அவன் கொடுத்துருப்பான் மொத்த அமௌண்ட்டுன்னா அது போட்டுருங்க.